கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பெனியல் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக தேவனுடைய ஆழமான சத்தியங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான சத்தியங்களிலிருந்து ஆரம்பித்து வர வர ஆவிக்குரிய ஆழமான சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே வாரந்தோறும் இந்த செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஏவுவாரானால் இந்த ஊழியத்துக்காக உதவி செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவ செய்திக்கான தலைப்பு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்ற தலைப்பில் தொடர்ந்து செய்திகளை நான் கொடுக்க போகிறேன். முதல் செய்தியிலே கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதற்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்கிறது: தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஆண்டுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது அவன் மன மகிழ்ச்சியாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மன மகிழ்ச்சியான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா சந்தோஷமான வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் அது வேதனை நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, துக்கம் நிறைந்தது, ரொம்ப கடினமானது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி பல அனுபவங்கள் நடந்தாலும் கூட அதற்கு தேவன் பல நோக்கங்களை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் எதையுமே தீமைக்கு எதுவாய் செய்ய மாட்டார். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகத்தான் செய்வார். ஆகவே அறியாமல் புரியாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அநேகருக்கு தவறான எண்ணங்கள் இருக்கிறது. ஆகவே நான் படிப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையிலே விளக்க இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் மாறும் பொழுது, அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது கிறிஸ்துவை உடையவனாக மாறும் பொழுது அவன் மன மகிழ்ச்சி உள்ளவனாய் மாறுகிறான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷமான வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? 2 தினங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனை ஒரு இடத்துல வைத்து சந்தித்தேன். அவர் நல்ல போதையில இருந்தார். அப்போ, இப்படி குடிக்கிறீங்களா பிரதர், நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களா, உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல பிரதர், அந்த தூங்க போற நேரத்துக்கு என்னெல்லாமோ வந்து பயமுறுத்துவது போல இருக்கிறது, குற்ற உணர்வு ஆட்டி வதைக்கிறது, அந்த நிம்மதி இல்லை, அதுக்காகத்தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, உலக பிரகாரமான காரியங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி என்பது எங்கே மகிழ்ச்சி? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மன மகிழ்ச்சியா இருந்தார். மனசுல தான் மெய்யான மகிழ்ச்சியை தேவன் தருகிறவர். மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே 3 விதமான மகிழ்ச்சி இருக்கிறது, அல்லது 3 விதமான சந்தோஷம் இருக்கிறது. அதையும் இந்த நேரத்துல இந்த செய்தியில உங்களுக்காக பகிர்ந்து கொண்டு கடைசியில் உங்க வாழ்க்கையில ஒரு மெய்யான மகிழ்ச்சி வர ஜெபம் பண்ண போகிற செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். முதலாவதாக மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது எபிரியருக்கு எழுதின நிருபத்துல 11வது அதிகாரத்துல 25ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். மோசே என்ற தேவ மனிதன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை விட நான் ஆண்டவருடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கிறது நல்லதுன்னு அவர் அந்த பாடுகளை தெரிந்து கொள்ளுகிறார். என்ன, இந்த வசனத்தை கவனிங்களேன். அநித்தியமான பாவ சந்தோஷம். அப்ப இந்த உலகத்துல பாவங்கள் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்க பார்க்கலாம். மோசே எகிப்து இந்த தேசத்துல அரண்மனையில ஒரு இளவரசன் போல வாழ்ந்தவர், சகல சாஸ்திரங்களில் கற்று தேர்ந்தவர். அரண்மனை வாழ்க்கைனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவனுக்கு என்னையா ராஜ வாழ்க்கை, ராஜா மாறி வாழ்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. விதவிதமான உணவுகள், மதுபானங்கள், ஆடம்பரங்கள், என்ன விதத்துல உலகத்திலே அனுபவிக்கணுமோ அவ்வளவு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ராஜ வாழ்க்கை. அதுதான் பாவ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. ஆனா அந்த பாவ சந்தோஷத்தை விட எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பாடுபட்டா எனக்கு அதான் சந்தோஷம்னு சொல்லுகிறார்.
இந்த உலகத்துல பாவங்கள் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்களை தேடிதான் நிறைய மக்கள் அதுல சந்தோஷம் கிடைக்குன்னு ஓடுகிறாங்க. இப்படி பழமொழி சொல்லுவாங்க, புகைபிடிக்கிற மனதை, அதாவது புண்பட்ட மனதை புகைபிடித்து ஆற்றுன்னு சொல்லுவாங்க. மனசு புண்பட்டுன்னா புகை பிடிச்சுன்னா அது ஆறிடுமா? அது ஆறாது. புகை பிடிப்பதுனால ஒரு மனுஷனுடைய வாழ்வில ஒரு சிகரெட் 5 நிமிட ஆயுளை குறைக்கிறதுன்னு ஆராய்ந்து பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். அது புண்பட்ட மனசை ஆற்றாதுங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க வாழ்க்கையில நுரையீரல் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில வியாதியையும் சேதத்தை கொண்டு வந்து விடும். இதே போலத்தான் இந்த பாவ சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய குடி பழக்கம், போதை பழக்க வழக்கங்கள், கஞ்சா வஸ்து, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு கீழே அப்படியே உதவி வைத்து கொண்டு அதுல ஒரு கிக்கு வருது, அதனாலதான் எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்ற மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் விதவிதமான மதுபானங்களை அருந்தி, இன்னும் சிலர் பப்பு, நடன களியாட்டமான இடங்கள், அருவருப்பான நடனங்கள் நடக்கிற இடங்களுக்கு போனா ஒரு நல்ல ஜாலியா என்டர்டெயின்மெண்ட் பண்ணு, வாழ்க்கை அனுபவிராசா அனுபவின்னு சொல்லி ஓடுகிறார்கள். 2 நாளைக்கு முன்னால செய்தியில வந்தது நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல இரவு நேரத்துல ஒரே சத்தமா கேட்கிறது என்று காவல்துறையினர் போய் அந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த வீட்டுக்கு முன்பதாக சிலர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். என்ன ஏது என்று விசாரித்தால் உள்ளே பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற பெயரிலே அங்கே இளம் பெண்கள், ஆண்கள் எல்லாரும் இஷ்டம் போல குடித்து வெறித்து இஷ்டம் போல பாவங்களை செய்யும்படியாய் கூடியிருந்தார்கள். ஆனால் காவல்துறை அங்க உள்ளே நுழைந்து நம்மை கண்டுபிடித்து விட்டு என்று தெரிந்த உடனே முகத்துல கவரை போட்டுட்டு ஒருத்தர் அங்க ஓடுறான், சிலருக்கு போதையில ஓட முடியல, தள்ளாடி கொண்டு. எனக்கு அன்பார்களே, அதுதான் சந்தோஷம், அதுதான் ஜாலி, அதுதான் என்டர்டெயின்மெண்ட் சொல்லி போனீங்களே, எதுக்கு முகத்தை மூடணும்? எதுக்கு ஓடி ஒளியணும்? அது உண்மையான சந்தோஷத்தை கொடுத்திருந்தால் எதற்கு நீங்க அப்படி செய்யணும்? இதாங்க உலக சந்தோஷம், பாவ சந்தோஷம். அது நிம்மதியை தராது. உங்க மதிப்பு, மானம், மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும். ஓ, இந்த குடும்பத்து பெண்ணா இப்படி, ஓ இந்த வீட்டு பையனா இப்படி, ஓ இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற இவரா இப்படி என்று எல்லாருக்கும் தெரிய வரும் பொழுது அது சந்தோஷமா இருக்குமா? அது வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டா, ஐயோ எல்லாருக்கும் தெரிந்து விட்டது என்று சொல்லி அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலைக்கு கூட அந்த சந்தோஷம் வழி நடத்தும். அதான் அனித்தியமான சந்தோஷம். அது கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், அது ஏதோ ஒரு அந்த டைமுக்கு அது சந்தோஷம் போல தெரியும். ஆனா பின் விளைவுகள் அதுல ரொம்ப ஆபத்து இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த போல பாவ சந்தோஷத்தை நாடி போய் கொண்டிருக்கிறீர்களா? அது நிரந்தரம் அல்ல. அது உண்மையான சந்தோஷம் தராது. குடித்து விட்ட பின்பு அந்த நேரம் ஜாலி போல இருக்கும். ஆனா குடி போத தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஐயோ இதை விடணும்னு விட முடியலையே, ஐயோ இந்த குடியினால பணமெல்லாம் போச்சு, ஐயோ இந்த குடியினால குடும்ப நிம்மதி போச்சு, இந்த குடியினால தவறான உறவுகள் வந்துட்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லையே என்று குற்ற மனசாட்சினால் வாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் செத்து மனதில் வாழ்கிற வாழ்க்கை. இயேசு தருகிற வாழ்க்கை அப்படி அல்ல. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ பாவ சந்தோஷம் தான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? மனம் திரும்பு. அது உனக்கு நிரந்தர சந்தோஷத்தை தராது. அது ஏதோ இந்த கடைசி காலத்துல பணம் இருக்கு, நல்ல வேலை இருக்குது, வருமானம் வருது, பணத்துக்கு தட்டுப்பாடுல அனுபவி ராஜான்னு சொல்லி போனீங்கன்னா கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் மகா வேதனை பின்னால இருக்கு, மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அதுல. அந்த சந்தோஷம் வேண்டாம். மோசே இதை அறிந்துதான், நான் அரண்மனையில வாழ்ந்தாலும் எனக்கு இந்த உலக சிற்றின்பத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் வேண்டாம். அதுவும் பாருங்க வார்த்தை, இந்த உலக பாவ சந்தோஷத்துக்கு பெயர் சிற்றின்பம். சின்ன இன்பம், கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம்தான் அது. ஆகவே முடிவிலே அது வேதனைக்குள்ளே கொண்டு போய் முடிவிலே தற்கொலை, கொலை, நரகம் என்று ஆத்துமாக்களை பிசாசு நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆனால் இயேசு தருகிற சந்தோஷம் அப்படிப்பட்டது அல்ல. அவரு ஒருவேளை இந்த மாதிரி கண்டிஷன்ல பாவத்துக்கு இடம் கொடுத்து நிம்மதியை இழந்து குற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்கிறீர்களா? உங்களோடு தான் ஆண்டவர் பேசுறார். மகனே, இந்த நிலையிலும் நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய அன்பை உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ என்னண்டை வா, அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள்வாயானால் நான் உனக்கு மெய்யான சந்தோஷத்தை தருவேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் 1986 ஆண்டு வரை இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தொட்டார்.
என்னை ரட்சித்தார், உலகம் தராத சந்தோஷத்தை எனக்குள்ளே கொடுத்தார். இன்னைக்கு சந்தோஷமாய் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறேன். ஆகவேதான் ஆண்டவர் என்னை சாட்சியாய் வைத்து சொல்லுகிறார், பாவ சந்தோஷத்தை தேடி போகாதே, மெய்யான சந்தோஷம் என்னிடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவதாக, இந்த உலகத்திலே சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது வேத புஸ்தகத்திலே, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 4வது சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். பிரியமானவர்களே, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலக பிரகாரமா 2வது ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல விவசாயிகள் விவசாயம் செய்யும் போது வயல்ல நல்ல விளைச்சல் வந்துட்டு, நல்ல அறுவடை வந்துட்டு, நிறைய கோதுமை, தானியம், நெல்லு இதெல்லாம் கிடைச்சதுன்னா அது ஒரு சந்தோஷம் வரும். இந்த வருஷம் நல்ல மழை, இந்த வருஷம் நல்ல வயல் விளைஞ்சிட்டு, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தேவையான உணவு எல்லாம் இருக்கிறது அப்படின்னா ஒரு சந்தோஷம். இதே போலத்தான் நமக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டு, நல்ல வருமானம் மாசந்தோறும் வரும், நமக்கு எந்த குறையும் இல்லை, அது ஒரு சந்தோஷம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு கிடைக்கிற உண்மைதான். ஆனால் அந்த நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல விளைச்சல் இதெல்லாம் தருவது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் தான் இந்த உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதம் என்ற சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறார். ஆசீர்வாதத்தினால் வரக்கூடிய உலக பிரகாரமான ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய தேவன் நம்மை உலக பிரகாரமும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியை தருகிறவர். ஒருவேளை வாழ்க்கையில என்ன யாருக்கும் எப்பொழுதும் நடக்கலாம், எதிர்பாராத வியாதி வந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், எதிர்பாராம நஷ்டம் வந்துட்டுன்னு வைங்க, எதிர்பாராத இழப்பு வந்துட்டுன்னு வைங்க, அப்பொழுது சந்தோஷம் இருக்குமா? அப்பொழுது இதே மகிழ்ச்சி இருக்குமா? ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை ஒரு முறை வாசித்தேன். ஒரு முறை ஒரு தேசத்திலே பஞ்சம் வந்து விட்டன. பஞ்சம் வந்த பொழுது அந்த நாட்டு மன்னன் மாறு வேடமிட்டு நம் மக்கள் இந்த நிலையில எந்த மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி மந்திரி அழைத்து கொண்டு இரவிலே அவர் ஒவ்வொரு குடும்பங்களாய் பார்த்து வரும்பொழுது ஒரு வீட்டுக்கு மறைந்து நின்று பார்த்தார். அங்கே கணவனும் மனைவி பேசிக் கொள்ளுகிறார்கள். என்ன பேசுறாங்கன்னு மன்னர் பார்க்கும் பொழுது, நம்ம மன்னர் இந்த பஞ்சத்திலும் நம்மை கைவிட மாட்டாருமா, எப்படியாவது மன்னர் நம்ம நினைச்சு உதவி செய்வார், அதனால இந்த பஞ்சத்துல கவலைப்படாம நம்ம இருக்கணும், நம்ம ராஜா நம்மளை காப்பாற்றுவார் என்று ஒரு கணவன் மனைவியிடத்திலே பேசுகிறார். உடனே இவர் அமைச்சரை பார்த்து சொல்லுகிறார், பத்தியா இவ்வளவு பஞ்சத்திலும் இந்த மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்டார். சரி, இன்னொரு குடும்பத்துல போய் பார்ப்போம் என்று அடுத்த ஒரு குடும்பத்துக்கு போகிறார். அங்க போனா ஒரு கணவர் மனைவியிடத்துல பேசுறார், ஏமா நம்ம இவ்வளவு காலமும் மன்னரையே நம்பி இருந்தது மோசமா போச்சு, மன்னர் இனி காப்பாற்றுவார்கள் நம்பிக்கை இல்லை, அதனால நம்ம மன்னாதி மன்னர் ராஜாதி ராஜா அந்த இறைவனை ஆண்டவரை நம்புவோம் என்று சொல்லி மனைவியிடத்துல பேசுகிறார். இதை கேட்ட மன்னருக்கு ஆத்திரம், பத்திர அமைச்சரே, மன்னாதி மன்னர் காப்பாற்றுவாராம், என் நாட்டிலே மன்னன் நான் காப்பாற்றாமல் இவனை எப்படி மன்னாதி மன்னர் காப்பாற்றுவார் என்று பார்க்கலாம் என்று சொல்லி போய்விட்டார். போய் அடுத்த நாள் அரண்மனையில மாறுவிடத்தையெல்லாம் கழித்து விட்டு மன்னர் அவர் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, இந்த முதலாவது மன்னர் காப்பாற்றுவார் என்று சொன்னானே அவனை அழைத்து அவனுக்கு கனப்படுத்தணும்னு சொல்லி அழைத்து விடுகிறார். அந்த உடனே இந்த மன்னர் முன்பதாகவே ஒரு ஏற்பாடு செய்து ஒரு பெரிய பூசணிக்காய், அதுல சின்ன ஓட்டை போட்டு அது நிறைய உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு நிறைய பொற்காசுகளாக உள்ள போட்டு வச்சு அதை அந்த ஓட்டை தெரியாத அளவுக்கு அடைச்சி அந்த மனிதனிடத்துல இதை வைத்துக்கொள், இந்த பூசணிக்காய் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். உடனே அந்த பூசணிக்காய் வாங்கி கொண்டு வர்ற வழியில இந்த மனுஷனுக்கு பல யோசனை, மன்னர் நம்மளை காப்பாற்றுவான்னு நினைச்சா கடைசியில பூசணிக்காவை தந்து அனுப்பிட்டாரு அப்படின்னு ஆத்திரம். வீட்டுக்கு வந்தார். உடனே வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள் மன்னர் மறுபடி மாறுவேடம் விட்டு வருகிறார். அந்த உடனே நம்ம பூசணிக்காய் கொடுத்து அனுப்பணுமே, அதுல அவனுக்கே தெரியாத அளவு உள்ள பொற்காசுகளா வச்சு அனுப்பணுமே, பூசணிக்காய் பிரிச்சு பார்த்து பொற்காசுல பார்த்து பத்தியா நம்ம மன்னர் நம்மளை காப்பாத்திட்டாரு நம்மளை பெருமையா பேசுவான் நினைச்சு மன்னர் மறுபடி மாறுவேடத்துல வந்து பார்த்தா இவன் பேசுறான், ஏம்மா இவ்வளவு நாளும் மன்னரை நம்பினது ரொம்ப போச்சு, நம்ம மன்னரை இனிமே நம்பவே கூடாது,
நம்ம இனிமே ஆண்டவரைத்தான் நம்பணும் என்று பேசுகிறார். என்னங்க என்னாச்சும் போது, மன்னர் நேத்து கூப்பிட்டு விட்டார்ல, போனேன். அவர் ஏதாவது பொற்காசு தருவார், அது தருவான்னு பார்த்தா வெறும் பூசணிக்காய் தந்து அனுப்பிட்டாருமா. நான் ஆத்திரத்துல வர்ற வழியில ஒரு காய்கறி கடையில அதை வித்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். உடனே மன்னர் மாறுவிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தவர், அட பாவிப்பையில, அதுக்கு உள்ள நிறைய பொற்காசு வச்சேனடா, நீ அதை கூட திறந்து பார்க்காம வித்துட்டியடான்னு சொல்லிட்டு, அப்ப நான் மன்னனே காப்பாத்த நினைச்சாலும் உனக்கு காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு, சரி மன்னர் கடவுள் காப்பாத்தோன்னு ஒருத்தன் சொன்னானே, அங்க போய் பார்ப்போம்னு போனா அவன் மனைவிட்டு சொல்றான், ஏம்மா நம்ம நம்பின ஆண்டவர் நம்மளை கைவிடல, அவர் நமக்கு ஒரு பெரிய அற்புதம் இன்னைக்கு செய்து நம்மளை பெரிய மகிழ்ச்சிக்குள்ள ஆளாக்கிட்டார். என்ன நடந்தது? நான் வர்ற வழியில கவலையோடு வந்தேன். ஒரு காய்கறி கடையில ஒரு பூசணிக்காய் இருந்தது. இதை வாங்கணும் போல என் மனசுல ஒரு ஏவுதல் வந்தது. சரி, அந்த பூசணிக்காய் வாங்கிட்டு வீட்டுல வந்து திறந்து வெட்டி பார்த்தா உள்ள நிறைய பொற்காசுமா. நம்ம கடவுள் நம்மளை கைவிடல அப்படின்னு சொன்ன. இது மாறுவடத்துல கேட்டு கொடுத்த மன்னர் அமைச்சரை பார்த்து, ஐயோ, உண்மையிலே அவன் சொன்னதுதான் சரி. நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் மன்னரா இருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா மன்னாதி மன்னர் தான் கொடுக்க முடியும். அவர் உதவி செய்யலன்னா மகிழ்ச்சி மனுஷனுக்கு கிடைக்காது அப்படின்னு நொந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, கதையை பார்த்தீர்களா? இது ஒரு கதையா இருந்தாலும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான நன்மைகளை தேடி மன்னர் தருவாரு, எம்எல்ஏ தருவாரு, அமைச்சர் தருவாரு, அரசாங்கத்திலிருந்து உதவி வருமா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதை விட்டு அந்த மன்னாதி மன்னர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. அவர் உங்களுக்கு நல்ல வேலை தருவார். அவர் உலக பிரகாரமா உங்களுக்கு நல்ல காரியங்களை பண்ணி தருவார். திருமண காரியம், குழந்தை பாக்கியம், நல்ல வேலை, நல்ல வீடு, இந்த மாதிரி நன்மைகளை அவர் தருவார். நீங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரை நம்புவதை விட்டுட்டு நீங்க அவங்க இங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நிம்மதி வராது, மகிழ்ச்சி வராது. அப்போ உலக பிரகாரமாக இந்த உலகத்தில மகிழ்ச்சி, ஒரு வருமானம், ஒரு ஆசீர்வாதம், செழிப்பு வந்தா மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சியை கூட ஆண்டவர் தான் நமக்கு தரணும். ஆண்டவர் நினைச்சாதான் அது நமக்கு கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணா மாத்திரம் கிடைக்காது, முயற்சி செய்யணும். ஆனா நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைக்கணும். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்விலும் இது போன்ற மகிழ்ச்சியை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். மூன்றாவதாக இறைவன் கொடுக்கிறதான மகிழ்ச்சி. முதல்ல பாவத்தினால் வருகிற மகிழ்ச்சி, இரண்டாவது உலகத்திலே வரக்கூடிய நன்மைகளினால் வரக்கூடிய மகிழ்ச்சி. அந்த உலகத்திலே வரக்கூடிய மகிழ்ச்சியை தேவன் தருகிற வேளையில மூன்றாவது ஒரு மகிழ்ச்சியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை தான் அப்போஸ்தலர் 16:34 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். மகிழ்ச்சி என்பது இந்த சரீரத்துல வரக்கூடியதல்ல, உள்ளத்திலே மகிழ்ச்சி வர வேண்டும். பிரியமானவர்களே, உள்ளத்துல மகிழ்ச்சி வருவதும் அப்படின்னு சொல்லும் போது நான் முதல்ல இரண்டாவது பாயிண்ட் சொன்னது போல உலகத்துல நன்மை வர்றதுனால மகிழ்ச்சி வரும். ஆனா அந்த மகிழ்ச்சி இல்லை இது. இந்த மன மகிழ்ச்சி என்பது தெய்வீகமாய் கிடைக்கிற மகிழ்ச்சி. இது எப்படி கிடைக்கும்? வேதத்தில் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் எழுதுகிறார். அதாவது 1 பேதுரு 1வது அதிகாரத்துல இப்படி எழுதுறார் பாருங்க. 8, 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1, 8, 9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், யாரை? தேவனை, இறைவனை மாம்ச கண்களினால் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்கு மகிழ்ச்சியை தருவார் என்றெல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அப்படி அன்பு கூறுகிற உங்களுக்கு இப்பொழுது அவரை மாம்ச கண்களால் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற பொழுது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி தெய்வீக மகிழ்ச்சி, சொல்லி முடியாத மகிழ்ச்சியா. அதனாலதான் பக்தர்கள் பாடல் பாடியிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்துல, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. எப்படி இந்த மகிழ்ச்சி? மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, அதனாலதான் அந்த மகிழ்ச்சி. இது சொல்லவே முடியாதான், அவ்வளவு சந்தோஷம். இது எதனால கிடைக்கிறது? மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது பாவம், குற்ற உணர்வு, செய்த தவறுகள் அவனை வாட்டி வதைக்கிறது. ஆனா அந்த பாவத்துக்கு பரிகாரமாய் இயேசுவே சிலுவையிலே
நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும், அதற்கு தடையாயிருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்காக அந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப நாம என்ன செய்யணும்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே என்ற உணர்வில் இருக்கிறவருடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஆண்டவரே, உண்மையிலே நான் பாவிதான், நான் எவ்வளவோ அநியாயமா நடந்துட்டேன், எத்தனையோ விதத்திலே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிங்கப்பா, அதனால எனக்கு மகிழ்ச்சி இல்லை, அதனால எனக்கு நிம்மதி இல்லை, என் பாவங்களை மன்னிங்க, இப்படி பரிசுத்த கல்வாரி ரத்தத்தினால என்னை கழுவி இந்த ரத்தத்தினால சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே என்று யார் பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே தான் சொல்லி முடியாத இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். இதுக்கு பேர் தான் ஆத்தும ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? ஆத்துமாவில, உள்ளான மனிதன்ல, மனசுல ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். இந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய ரத்தம் கழுவப்பட்டதின் அடையாளமாக உங்க உள்ளத்தில் இந்த குற்ற உணர்வு வெளியேறுகிறது. இனி பாவி என்ற உணர்வை விட்டு ஆண்டவர் இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற உறுதியை கர்த்தர் தருகிறார். அப்படி மன்னிக்கப்பட்ட உறுதி வர வர உள்ளத்தின் ஆழத்திலே அதுவரை எங்கும் நீங்கள் பார்த்திராத, எந்த காரியத்தினாலும் கிடைத்திராத தெய்வீக மகிழ்ச்சியை கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே தருகிறார். இதுதான் தெய்வீக சந்தோஷம். இது பேர் தான் ஆத்தும ரட்சிப்பினால் கிடைக்கிற சந்தோஷம், பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். இதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூலமாக மெய்யான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை இயேசு தருகிறார். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கைனா பாவங்களில் இருந்து மன்னிப்பையும் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த மெய்யான மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதற்கு பின்பு நம்முடைய சிந்தனையிலே மாற்றம், மனதின் எண்ணங்களிலே மாற்றம். ஐயோ, இந்த வாழ்க்கையை அறியாம போயிட்டேனே, இவ்வளவு நாளும் எதெல்லாமோ நான் சந்தோஷத்துக்கு தேடி போயிட்டேனே, ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் நம்ம வேண்டாம், நீ உமக்காய் வாழ்கிறேன் என்று சொல்லி அனுதின ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்து வாழ நம்ம அர்ப்பணிக்கிறோம். பாவ எண்ணங்கள் மறைந்து போகிறது, தேவையற்ற காரியங்களை விட்டு விலகி போகிறது, உள்ளத்தில் ஒரு புதிய மாற்றம். அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். அதே போல அந்த உள்ளான மகிழ்ச்சியை தருகிறார். அதான் கிறிஸ்து உள்ளத்துல வர்றாரு, பாவம் மன்னிக்கப்படுகிறது, அதே நேரத்தில் நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. இவன் ஆண்டவருடைய பிள்ளை, இவன் பரலோகத்துக்கு சொந்தக்காரன். அந்த பரலோக மகிழ்ச்சியை நம் உள்ளத்திலே தருகிறார். அதனாலதான் சங்கீதம் 4 கடைசி வசனத்துல தாவீது சொல்லுவாரு, அது 7ஆம் வசனத்துல அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர்னு சொல்லிட்டு சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சமாதானமாய் சுகமாய் தங்க பண்ணுகிறேன்னு சொல்லுவார். நிம்மதியா தூங்கலாம், நல்லா சாப்பிட்டு வேலை செஞ்சு திருப்தியா, ஏசப்பா என் கூட இருக்கிறீரப்பா, என்ன ஒரு சந்தோஷம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கை தான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. இது பாவம் அறிக்கையிடப்பட்டு பாவத்திலிருந்து மன்னிப்பையும் விடுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த சந்தோஷம் கிடைக்கும். இது மலைக்கு போனா கிடைக்காது, நதிகள்ல போய் குளிச்சா கிடைக்காது, கடையில் இந்த சந்தோஷத்தை வாங்க முடியாது, காசு கொடுத்து இந்த மகிழ்ச்சியை வாங்க முடியாது, பாவம் செய்வதனால் இந்த சந்தோஷத்தை வாங்க முடியாது. இது தெய்வீகமான மகிழ்ச்சி, பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள ஒரு மனிதர் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கிடைக்கிறது. இதற்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போனார். அவ இந்த மெய்யான மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னொன்னு என்ன நடக்கு தெரியுமா? சொல்லிட்டு ஜெபிக்க போறோம். வேதத்துல ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 3ஆவது அதிகாரத்துல 18, 17, 18 அந்த வசனங்களிலே வாசித்து பார்த்தால், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தெய்வீக மகிழ்ச்சி வந்துட்டு வைங்க, பணம் வரலையா, பிரச்சனை ஆயிட்டா, ஆனா உள்ளுக்குள்ள இந்த மகிழ்ச்சி பொங்கி கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், நான் உன் கூட இருக்கிறேன், இந்த குறைவிலே நான் உன்னை நடத்துவேன்,
நஷ்டமாயிட்டா கவலைப்படாத, எதெல்லாம் இழந்தியோ அதை திரும்ப கொடுப்பேன், அந்த நம்பிக்கையை தருவார். அதனாலதான் ஆவுக்கு சொல்றாரு, எல்லாமே எனக்கு நஷ்டமானாலும் கூட நான் உள்ளுக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிற தெய்வீக ரட்சிப்பின் மகிழ்ச்சியினாலே நிரப்பப்படுவேன், அதை ஒருவனும் பறிக்க முடியாது. இயேசு அதைத்தான் சொன்னார், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுக்கிறதில்லை, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். தாங்க தேவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற உண்மையான கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். நீங்க பாரம்பரியமா கிறிஸ்தவங்களா இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் முடியாது. ஆனா நீங்க எப்போ பாவத்தை உணர்ந்து அவருடைய அறிக்கையிட்டு கல்வாரி ரத்தத்தினால் கழுவப்பட்டு மனம் மாற்றத்துக்குள்ள வர்றீங்களோ அப்பதான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். இது கிறிஸ்துவனுக்கு மாத்திரம் அல்ல, நீங்க எந்த மதத்தை வழிபட்டவர்களை சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த ஜாதி மொழி எங்க இருந்தாலும் இயேசு உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்க வாஞ்சோடு காத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்துல இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் இந்த மெய்யான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அந்த சிறைச்சாலைக்காரன் உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆன பொழுது மன மகிழ்ச்சியாய் குடும்பமாய் வாழ்ந்தான். அப்பா ஆண்டவரே, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே வேதனை, இருக்கிறத விட மறித்து விடலாமா என்ற நிலையில எல்லாம் நிம்மதி இல்லாம கலங்கி கொண்டு இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல உடைய கரம் இறங்கி வரட்டும். அப்பா, பாவ சந்தோஷங்களை அனுபவித்து அது நிம்மதியை தரும் என்று நினைத்து சரீரத்துல வியாதி, மனசுல நிம்மதி இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, எங்கு பார்த்தாலும் தோல்வி, ஏமாற்ற என்ற நிலையில கண்ணீரோடு இருக்கிற அந்த சகோதரனை தொடுமப்பா, அன்பு சகோதரியை தொடுமப்பா. ஐயோ, நான் ஏன் வாழ்றேன் என்ற மனம் உடைந்த நிலையில இருக்கிறத விட நான் உலகத்தை விட்டு போயிடலாமான்னு நினைக்கிற சகோதரி மேல உடைய கரம் இறங்குவதற்காய் நன்றி. உனக்கு நான் மெய்யான சமாதானத்தை, மகிழ்ச்சியை தருவேன். மகளே, நீ கலங்காதே, உன் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாகவே மெய்யான மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உன் குறைவுகளை அறிக்கையிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவத்திற்காய் மனஸ்தாபப்படு. அந்தரங்கத்திலே நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களை விட்டு மனம் திரும்ப உன்னை ஒப்புக்கொடு. நான் உனக்கு இந்த மகிழ்ச்சியை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, உடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஒவ்வொரு சகோதரன் மேலும், சகோதரி மேலும், வாலிப தம்பி மேலும், தங்கச்சி மேலும் உடைய வல்லமின் கரம் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். முதியோர் மேலும் உடைய வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், என்னுடைய ரத்தத்தால் கழுவும், அந்த மிகையான மகிழ்ச்சி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறவங்க மேலும் உடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். உங்கள் உடைந்த உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். இப்பொழுதே உங்கள் கண்களிலே கண்ணீர் வருகிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை வைக்கிறார். இனி பாவம் செய்யாதே, என்னை பற்றி வா, நான் உனக்கு இன்னும் மையான மகிழ்ச்சியை தந்து உன் வாழ்க்கையில உலக பிரகாரமான நன்மைகளை தருவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தகப்பனே, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் மகிழ்ச்சியின் நன்மைகள் இறங்கி வரட்டும். அப்பா, ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகள் மேலையும் உடைய மனதில் இருக்கிற துக்கம் நீங்கி ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி இறங்குவதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார், உங்களை தொட்டிருக்கிறார். தொடர்ந்து கொஞ்ச நேரம் தனியா ஜெபம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் முதலாவது ஒரு 1.5 மணி நேரம் கதவை தாளிட்டு கொண்டு நேரம் முழங்கான்னு நின்று என் உள்ளத்துல நினைவு வந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாய் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணேன். சுவே மன்னி, இந்த பாவத்தை மன்னி, அந்த பாவத்தை மன்னி, ஒன்னா கேட்கதான் அந்த குற்ற உணர்வு முழுவதும் நீங்கியது. உலகம் தராத மகிழ்ச்சி உள்ளத்திலிருந்து பொங்கி வந்தது. அது முதல் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றினார். பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். அதே மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், இன்னும் அநேகருக்கு தரப்போகிறார். இந்த செய்தி மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை குறித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து வேறு ஆலோசனை வேண்டுமானாலும் போன் மூலமா கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. Amen.